ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரொம்ப ஆரோக்கியமான கவுனி அரிசி பாயசம் பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் கவுனி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் பாசிப்பருப்பு. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம பொன்னிறம் ஆகுது வரைக்கும் நல்லா வறுத்தரலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கலாம், இல்லைன்னா கருகி போயிடும். கவுனி அரிசிங்கிறது நார்மலான அரிசியை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் 2 மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்தாச்சு. இனி அதை நம்ம குக்கரில் நம்ம வேக வச்சிடலாம். பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுட்டு நான் ஊற வச்ச அரிசி, கவுனி அரிசி, அதை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதுக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. அடிக்கடி நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லி இந்த அரிசியை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி கவுனி அரிசி நம்ம ஊற வச்சு தான் வேக வைக்கணும். இல்லைன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். குக்கரில் விசில் அடங்கினதும் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்போ இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இனி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கலரே இப்போ சூப்பராக இருக்குது. ஒரு அரவணை கலரில் இருக்குது. கடைசியை தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி கிஸ்மிஸ் நம்ம வறுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறேன்.
அப்படியே நம்ம வந்து அதில் பொங்கலில் வந்து நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான வந்து கவுனி அரிசி பாயாசம் வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.